ஹாய் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் சிறுக சேமிப்போம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் ஒரு முக்கியமான ஒரு நகையை தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இது வந்து ஜிஆர்டியில் வாங்கினதில்ல, சும்மா அந்த பாக்ஸில் வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா என்னோடய கல்யாணத்துக்கு எங்கள் அப்பா அம்மா வாங்கி கொடுத்த தங்கத்தில் நெத்திச்சூடி. இது எத்தனை பேர்கிட்ட இருக்கும்னு எனக்கு தெரியல. ஆனால் எல்லாமே தங்கத்தில் தான் போடணுன்ற மாதிரி எங்கள் அப்பா ரொம்ப ஆசையாக பார்த்து வாங்கி கொடுத்த ஒரு நெத்திச்சூடி தான் இது. இது பார்க்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எனக்கு அப்போ ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப ஒரு மாதிரி எமோஷ்னலாகவுமே இருந்தது. என்னோடய கல்யாணத்தப்போ நான் வந்து எனக்கு ரிசப்ஷன் இல்லை, வெறும் வெட்டிங் மட்டும்தான், மார்னிங் கோயிலில். அப்போது வந்து நான் ஃபுல்லாகவே எல்லாமே ஜுவல் எல்லாமே வந்து கோல்டு தான் வியர் பண்ணியிருந்தேன். இந்த நெத்திச்சூடியோட வெயிட் பார்த்திங்கன்னா 1/2 பவுனு. இது வந்து 18 கேரட் கோல்டு தான், 916 இல்லை. 916 அப்போ அவங்க அவைலபிள் இல்லை. ஸோ நான் அதனால் இதை எடுத்துக்கிட்டோம். இது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக பூ டிசைனில் நல்லா இருந்துச்சு. ஸோ அப்போதைக்கு பட்ஜெட் வந்து 1/2 பவுன் தான். ஸோ 1/2 பவுனுக்குள்ளேயே நான் இதை எடுத்துக்கிட்டேன். கண்டிப்பாக பொன் குழந்தை வச்சுருக்கவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ஜுவல் வந்து வாங்கி வச்சுக்கலாம். ஒரு 1/2 பவுன் ஸ்பெண்ட் பண்ணி வாங்கி வச்சுக்கலாம். ஏன்னா பாப்பாவுக்கு குழந்தைங்களுக்கு எல்லா ஒரு ஃபங்க்ஷனுக்குமே இதை போட்டுக்க முடியும். பட் சேஃபாக பார்த்துக்கணும். ஸ்பெஷல் அக்கேஷனுக்கெல்லாம் கண்டிப்பாக பொன் குழந்தைங்களுக்கு பாவாடை சட்டையோடு போட்டால் அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும். இந்த நெத்திச்சுடி வாங்கி மொத்தம் 8 வருஷம் ஆகுது. லைட்டாக பார்க்குறதுக்கு கொஞ்சம் நடுவில் வந்து பிளாக்காக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் அது பிளாக் இல்லை. அது கல்யாணம் பண்ணும்போது அந்த நெத்தியில் வந்து குங்குமம் வைப்பாங்க இல்லைங்களா, ஸோ அதுதான் அந்த இடத்துல இருக்குது. நான் சரி கழுவுனா போய்டும்னு சொல்லி நான் அது ஞாபகார்த்தமாக அப்படியே வச்சுருக்கேன். இதை நான் ரீசெண்டாக எங்கள் பாப்பாவுக்கு போட்டு ஃபோட்டோ எடுத்திருந்தேன். பார்க்க ரொம்ப அழகாக இருந்தால். ப்ளீஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.